பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரைக்கும். இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த யோவான் ஸ்நானகன் ஒரு வித்தியாசமான மனிதன். ஒட்டகமயிர் தரித்து அவன் வெட்டுக்கிளி காட்டுத்தேன் சாப்பிட்டுட்டு அவன் வனாந்தரத்தில் தான் இருந்தான். அதோட நசரேனா இருந்தான். நசரேன்னா தலை முடி எதுவுமே சவரன் கத்தி படாதபடி. அப்போ நல்லா லாங் ஹேராக அவன் இருந்திருப்பான். பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கும். அவன் அந்த எஸ்ஸின் குரூப்போட நேற்று உள்ள அந்த பிரெட் ஆஃப் லைஃப் இதை பார்த்திங்கன்னா இதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன். ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அதை தயவு செஞ்சு பார்க்காதங்க பாருங்கள். அந்த யோவான் ஸ்நானன் எப்படி அவன் இப்படி அவன் 30 வயசுலே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். யூத மார்க்கத்தின்படி 30 வயசுலேயே 30 வயசுக்கு அப்புறம் தான் வீட்டிலேருந்து வெளியில் வரணும், ஊழியத்துக்கு எதாக இருந்தாலும். அப்படி வந்தவன் ஜீசஸ் அந்த யோர்தானில் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு எடுக்க வரதும்போது அதுக்கும் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அவன் பிரசங்கமே பண்ணுறான். மனம் திரும்புங்கள், பரலோராஜ்ய சமயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக. அப்போ அவன் 30 வயசில் வெளியில் வந்தால் அவனுக்கு இன்னும் ரிமைனிங் 4 மாதம் எங்கே இருந்திருப்பான்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் யோவான் ஸ்நானன் பிறந்திருக்கான். அப்போ 2 மாதம் அவன் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக இருந்திருக்கானா. அப்போ அவன் வெளியிலே 30 வயசு ஆகும்போதே வெளியில் வந்துட்டான். அப்போ ரிமைனிங் 4 மாதம் எங்கே இருந்தாங்கன்னா, எஸ்ஸின் அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப்போடு அவன் இருந்தான். அது என்னென்னா, முன்னாடி தேவாலயத்தில் அவங்கெல்லாம் ஆசாரியர்களாக இருந்தவங்க. அவங்க தேவாலயத்தில் நடக்கிற அசுசியான காரியங்களாம் பார்த்து அவங்களால சகிக்க முடியாமல் அவங்க அந்த அந்த இடத்த விட்டே அவங்க வெளியில் அவங்க தனியாக ஒரு சவக்கடலில் அங்கிட்டு கும்ரான்கிற ஒரு பிளேஸில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க வெட்டுக்கிளி காட்டுத்தேன் தான் அவங்களுக்கு உணவு. அவங்க இதை ஆடு மேய்க்கிறவங்களாகவும் பனை வேலைகளை செய்கிறவங்களாகவும், அடுத்து வேதத்தை ஆராய்ஞ்சு அதை எழுதி அது தோல் சுருளில் சுருட்டி அதை பானைக்குள்ளே வைப்பாங்க. பானைக்குள்ளே வச்சு குகைக்குள்ளே எடுத்து வச்சுருப்பாங்க. ஏன்னா எப்படியாவது ஆண்டவர் இவங்க அந்த தேவாலயத்தை பரிசுத்த குலைச்சிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு நியாய தீர்ப்பு வரும். அதுக்கப்புறம் தேவாலயத்தில் நம்ம போய் அங்கே பிரசங்கம் பண்ணணும்னா நம்ம இந்த வேதத்தின் உள்ள எல்லா ஆழமான சத்தியங்கள் எல்லாம் எழுதின அந்த தோல் சுருள்கள்லாம் தேவைப்படும் சொல்லி அவங்க அப்போவே எழுதி குகையில் அந்த பானையில் வச்சு குகைக்குள்ளே நிறைய வச்சுருந்தாங்க. இப்படி அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது இப்போ ரீசெண்டாக 1948 ஒரு சின்ன பையன் அவன் மேய்ப்பனாக இருந்தான். அவன் கல் வச்சு ஆடி விளாண்டுருக்கும் போது அந்த குகைக்குள்ளே கல்லை போடும்போது கிண்ணுன்னு சவுண்டு கேட்டவும் அங்கே போய் ஆராய்ச்சியாளர்கள் போய் ஆராய்ந்து பார்க்கும்போது தான் அங்கே நிறையா பானைகள் அதுக்குள்ளே தோல் சுருட்டி வேதத்தின் நிறையா கருத்துக்கள் எல்லாம் எழுதி தோல் சுருள்லாம் இருந்ததெல்லாம் கைப்பற்றிருக்காங்க. இது அதிகாரப்பூர்வமாக அதை நிரூபித்து அப்போ இந்த கும்ரான் இந்த பகுதியில் இந்த எஸ்ஸின்கிற குரூப்பு அவங்க இருந்திருக்காங்க. அவங்க ரொம்ப பரிசுத்தமாக ரொம்ப அதிகமாகலாம் பேசவே மாட்டாங்க. அவங்க வேதத்தை ஆராய்ஞ்சு எழுதுறது தான் அவங்களுக்கு வேலையே. அவங்க ஒரு தண்ணி டேங்கு நிரப்பி தண்ணி நிறைஞ்சு இருக்கிறதுல அவங்க காலையில் தூங்கி எந்திரிச்சோமே அதில் அப்படியே தண்ணிக்குள்ளே இறங்குவாங்க. அந்த தண்ணி தொட்டியில் மிடில் போகும்போது 3 தடவை முக்குவாங்க. முக்கி எழுந்து திரும்பி அந்த தண்ணி தொட்டிலேருந்து அடுத்த சைடு எந்திரிச்சு போவாங்க. ஃபஸ்ட்டு இறங்குவாங்க, தண்ணியில் 3 தடவை முக்கிட்டு அடுத்த தடவை எந்திரிச்சு போவாங்க. இப்படியே அவங்க காலையில் நைட்டு படுக்கும்போதும் இந்த இதை அவங்களே செல்ஃபாக அவங்களே பரிசுத்தப்படுத்திக்கிறாங்க. அது ஞானஸ்நானங்கிற ஒரு இதில் அவங்க தான் அந்த இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது. அவங்க அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அதிகமாக வெளியிலும் வரமாட்டாங்க. அவங்க அவங்கள பார்க்குறதே அபூர்வமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. அப்படி இருக்கிற இடத்துல தான் இந்த யோவான் ஸ்நானன் 4 மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வனாந்தரத்தில் இவர் பேச ஆரம்பிக்கும்போது எஸ்ஸினை பார்க்குறதே அபூர்வமாக இருக்கும். எங்கேயாவது தொலைவில் அப்படி ஏதாவது பார்த்தாங்கன்னா, அங்கே பாருங்கள் எஸ்ஸின் போகிறாங்க பாருங்கன்னா எல்லாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க.
அப்படி இருக்கும்போது இவன் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக இருக்கும்போது அவன் பேசுகிறாரு, எசின் பேசுகிறான்னா அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க வந்து இப்போ இதில் பார்க்குறீங்க, அப்பொழுது எருசலேம் நகரத்தார் யூதேய தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்து சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய், ஏன்னா இது ஆச்சரியம். அந்த எஸ்ஸின்கிறவங்க அவங்க சாதாரணமாக வெளியில் வரமாட்டாங்க, அவங்க பார்க்குறது அபூர்வமாக இருக்கும். அப்படியே பேச நினச்சாலும் அவங்க பேச மாட்டாங்க, அவங்க அவங்ககிட்ட யாரும் மிங்கிளாக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பேசும்போது அவங்க ஒவ்வொரு பரிசுத்தவான், அவங்க வந்து தீர்க்கதரிசி, அவங்க ஆண்டவரோட எந்நேரமும் ஆண்டவரோட இடைப்படுறவங்க அப்படின்னு இந்த மக்களுக்கெல்லாம் அவங்க மேலே ஒரு தனி மரியாதை, பயங்கலந்த மரியாதை அப்படி இருக்கு. அப்படி இருக்கிற டைம் தான் இப்போ பாருங்கள், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், ரோம போர் சேவகர்கள் அவங்களாம் வந்து அந்த வனாந்திரத்தில் வந்து அவன்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்க வருவாங்க. அப்போ அவங்கள பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லிலாம் இவன் திட்டு பேசுவார். அப்போனா அவங்க வந்து ஏன் என்ன அப்படி சொல்கிறீங்கன்னு யாரும் பதிலுக்கு பேசாததுக்கு காரணம் என்னென்னா, இவங்க வந்து வித்தியாசமான பர்சன். இவங்க வந்து பேசவே மாட்டாங்க. அப்படி அவங்க வந்து பேசுகிறது அபூர்வமாக இருக்கும்போது, ஐயோ தேவ சத்தம், ஆண்டவர் இவர் மூலமாக பேசுகிறாரு, எல்லாருக்கும் அந்த பயங்கலந்த ஒரு மரியாதை அவங்க மேலே இருக்குது. அதனால தான் யாருமே எதுவும் பேசலை. அப்போ அவர் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது எல்லாருமே அதை பயத்தோடு கலந்து கேட்குறாங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை சேவை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இவர் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இது வந்து நீங்கள் வந்து ஞானஸ்நானம் எடுங்க, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இதனால் அந்த எருசலேம் நகரத்தாரும் யூதேய தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்துக்கு வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அந்த யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த உண்மையுமே இதை பார்க்க போனால் கிறிஸ்தவலாக இருக்க நம்ம கூட நம்ம சத்தியத்தை கேட்குறோம், அநேக தரம் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், சத்தியத்தை கேட்குறோம், வேதத்தை படிக்கிறோம், ஆனால் எல்லா வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தோமா அப்படிங்கன்னா இல்லை. அப்போ நம்ம முழுமையான மனம் மாறுதல் நமக்கு வேணும். மனம் மாறுதல் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கிடையாது, ஒவ்வொரு தன்னையே சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அப்போ நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு, ஆண்டவரே அப்போ உம்மை போல என்னை மாற்றுங்க, அப்பா உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் என்னுடைய திங்கிங்லேயோ என்னோட செயல்பாடுகளையோ எதிலுமே இருக்கக்கூடாது ஆண்டவரே. என் கண்கள் பரிசுத்தமாக இருக்கட்டும், என் செவிகள் பரிசுத்தமாக்கப்பட்ட செவியாக இருக்கட்டும், என் இருதயம் பரிசுத்தமாக்கப்பட்ட இருதயமாக இருக்கட்டும், என் சிந்தைகள், செயல்கள், நடக்கைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சிலுவை நடையில் ஒப்பு கொடுத்து அவர் ரத்தத்தினாலே கழுவப்படணும்னு சொல்லி நம்ம அனுதினமும் பாவத்தை அறிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட நம்மளை தாழ்த்தி அர்ப்பணிக்கணும். நமக்குள்ள மேட்டுமைய, அகந்திய, பெருமையை ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு களிமண். நம்ம வந்து பெருமை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து நடத்துகிறாரு. ஒன்று நம்ம பிரயாசப்படுறதுன்னா நம்மளோட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். அது நமக்கு ரொம்ப அவசியம். மற்ற எல்லாமே நமக்குள்ள ஆசைகளை அவர் தான் தராரு, விருப்பத்தை செய்கையும் அவரே உண்டாக்குறார். ஏன்னா கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கார். எப்போ நம்ம ஆண்டவரே நீர்தான் எங்களுடைய இரட்சகர், என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்களை நீர்தான் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால மட்டும்தான் கழுவி பரிசுத்தமாக்க முடியும்னு விசுவாசிச்சு முழுமையாக ஆண்டவரே உம்மால் மாத்திரமே எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும், ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளே இருக்கும்போது நான் உம்முடைய வழி நடக்கும்போது தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். எப்போ நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசித்து ஆண்டவரே என்னை மன்னியுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறோமோ, ஆண்டவர் அந்த நிமிஷமே நமக்குள்ளே வந்துட்டாரு. கிறிஸ்துவான நமக்குள்ளே இருக்காரு. பரிசுத்தாவினர் நம்மளோட சரீரம் தான் அவரோட ஆலயம். அப்போ கிறிஸ்துவை இன்ன வரைக்கும் அறியாதவங்க, ஆண்டவரை பற்றியே எனக்கு தெரியாதுன்னு கேட்டுட்ருக்கவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா
உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மளுடைய எல்லா மனுக்குலத்தை எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கிறது அவரால் மாத்திரமே முடியும். நமக்கு எந்த ஒரு தீர்த்தத்தினாலே இல்லை புண்ணிய ஸ்தலத்தினாலே எந்த விதத்திலும் பாவங்கள் கழுவப்படாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால மட்டும்தான் பாவங்களை மன்னிக்கிற ஒரு ஃபுல் பவர் ஆஃப் அத்தாரிட்டி அவர்கிட்ட இருந்து தான் கிடைக்கும். அப்போ அவர் தான் நமக்கு நம்மளோட பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறவர், நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறவர், இரட்சிப்பின் சந்தோஷத்தை தருகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அப்போ நீங்கள் இந்த வீடியோவை கேட்டுட்ருக்குங்க ஒவ்வொருவரும் நம்மளை தாழ்த்தி முழுவதுமாக அர்ப்பணித்து, இயேசு கிறிஸ்து நீர் எனக்குள்ளே வாங்க, என்னோட பாவங்கள்லாம் நீங்கள் கழுவி என்னை சுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை, உம்முடைய பிள்ளையை என்னை மாற்றுங்கன்னு நம்ம கேட்குற நேரத்தில் ஆண்டவர் அடுத்த நிமிஷமே நமக்குள்ளே இருக்கார், நமக்குள்ளே வாசம் செய்கிறாரு. உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இது தெய்வீக சமாதானம் உள்ளத்தில் அவரே நம்மளை நடத்துவார். நம்ம ஃபுல்லாக ஒன்று நம்ம பண்ணோம், நம்மளோட ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்களே எனக்குள்ளே இருந்து நீங்களே நடத்துங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கணும். அது மட்டும்தான் நம்ம செய்யணும். இங்கங்க அவங்க அந்த யூதேயா தேசத்தில் அவங்க இருக்கிறவங்க அந்த எருசலேம் நகரத்தார் எல்லாரும், யூதேய தேசத்தார் அனைவரும், யோர்தானுக்கு அடுத்து சுற்றுப்புறத்தார் யாவரும் அந்த யோர்தான் நதி அண்டையில் யோவான் ஸ்நானன்ட்டு அவங்க ஞானஸ்நானம் பெறுறாங்க. தங்கள் பாவங்களை அறிக்கைட்டு நம்ம வாயில் அறிக்கையிடணும். நான் பாவி ஆண்டவரே, உடைய ரத்தத்தினால ஒரு விஷயம் கழுவுங்கப்பா, என் சிந்தைகள் செயல்கள் நடக்கைகள் பார்வைகள் எல்லாம் பரிசுத்தப்படுத்துங்க. உடைய ரத்தம், உடைய கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தம் நீர் எனக்காக சிந்தினீர், எனக்காகத்தான் நீர் சிந்தினீர். அப்போ எனக்காக தான் நீங்கள் மரித்தீர், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிறீர், நீ ஜீவனுள்ள தேவன், எனக்குள்ளே வாசம் செய்கிறீர் என்று வாயில அறிக்கிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை நிரப்புவார். இங்கே பாருங்க, அவங்க பாவத்தை அறிக்கிட்டு யோர்தான் நதியிலே அவனாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். நம்ம மறுபிறவு, ஆனால் ஞானஸ்நானங்கிறது மறுபடியும் பிறக்கிற அனுபவம். ஆண்டவர் எப்படி கல்வாரி சிலுவையிலே அவர் பாடு அனுபவித்து அந்த நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும், சரீரத்திற்க கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார், மரணத்திற்கு அவரே ஒப்பு கொடுத்தார். ரோம போர் சேவர்களோ யாராலும் அவரோட உயிரை எடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை, அவரே ஒப்பு கொடுத்தார், தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்து மரணத்தை ஏற்றுக்கொண்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அதே போல் ஞானஸ்நானங்கிறது அவரோட அடக்கம் பண்ணுவது, அந்த முழுகி ஞானஸ்நானம் எடுப்பது ஆண்டவரோட அடக்கம் பண்ணுவதுதான் அந்த தண்ணீரில் மூழ்கிறது. தண்ணீரை மூழ்கி திரும்பவும் எழும்பும்போது அவரோட உயிர்த்தெழுதலின் அனுபவம், புது பிறவி, புது சிருஷ்டி, மறுபடியும் பிறக்கிற அனுபவம். இந்த அனுபவம் ஞானஸ்நானம் பண்ணும்போது கிடைக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று மின்று மாறாதவரை அன்பு நேசர பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபையாக ஜீவன் தந்து, பலன் தந்து, சுகம் தந்து, அதிசயமாக அற்புதமாக நீரே நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே. நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருப்பது உடைய சுத்த கிருபையாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, இந்த நாட்கள் கூட ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்கு ஒரு புதிய நாளை காண கிருபை செய்திரே, எங்களுக்கு ஜீவன் தந்திரே ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை அதிசயமாக அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வாசித்த கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் அனுதினமும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களையே அறிக்கையிடுகிற கத்தாவே, எங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிற கத்தாவே, ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி சுத்திக்கிறீங்கப்பா ஆண்டவரே. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லிக்காண்டவரே. அப்பா,
நாங்கள் தங்களை தாங்களே ஆண்டவரே எங்களே நாங்கள் பரிசோதித்து சுய பரிசோதனை செய்து நாங்கள் எப்படி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மோடு இருக்கிற ஐக்கியத்தில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் ஆண்டவரே, அப்பா உம்மோடு இருக்கிற உறவிலே நாங்கள் எப்படி இருக்கிறோம் ஆண்டவரே, பரம தகப்பன் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய் எங்களை மாற்றியிருக்கிற ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரக்கத்தை இந்த உறவிலே ஆண்டவரே, தகப்பன் அப்பா மகள் என்ற உறவிலே ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தவே அல்லேலூயா எந்த ஒரு கேப்பும் இல்லாதபடி ஆண்டவரே நெருக்கமான உறவோடு உம்மோடு ஐக்கியப்பட ஆண்டவரே அனுதினமும் வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடப்பதற்கு பிரயாசப்படுகிறவர்களாக ஆண்டவரே ஆவியானவர் எங்களுக்குள்ளே ஆண்டவரே அதை நீ நடப்பிக்கிறீர் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே, உம்மோடு பேசுகிற அனுபவம் ஜெபத்திலே ஆண்டவரே, வேத வாசிப்பிலே ஆண்டவரே அப்பா உம்முடைய வசனத்தை மெடிடேட் பண்ணுவதில்லை அதுபடி நடப்பதில்லை ஆண்டவரே அப்பா நாங்கள் வாஞ்ச உள்ளவர்களாக அதோட ஆண்டவரே கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்கிறீர் என்ற உணர்வு எப்போதும் எந்த நிமிஷமும் எந்த செகண்ட்லையும் ஆண்டவரே நாங்கள் அந்த திங்கிங்கோட ஆண்டவரே நாங்கள் பார்க்கிற பார்வை சிந்திக்கிற சிந்தை பேசுகிற விதம் எல்லாமே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் இந்த நினைவோடு இருக்கும்போது எங்களை நீரே ஆண்டவரே அப்பா மறுரூபமாக்குகிறீர் ஆண்டவரே, மறுரூபப்படுத்துகிற ஆண்டவரே அப்பா மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள்ளே இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக ஆண்டவரே அப்பா எங்களை நீர் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா எங்கள் பாவங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் அறிக்கையிடும் போது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தை மனம் திரும்புதல் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தை கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கூட அப்பா முழுமையாக மனம் திரும்புதல் வேணும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிற ஆண்டவரே, யோவான் ஸ்நானம் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்ய சமயமாக இருக்குது என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக இருந்தான் ஆண்டவரே அப்பா நீரும் ஆண்டவரே அப்பா இந்த பூமிக்கு வந்தபோது மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குது என்று சொன்னீர் ஆண்டவரே அப்பா பிரசங்கம் பண்ணினீர் ஆண்டவரே, அதே போல சீஷர்களை அனுப்பும்போது மனம் திரும்புவதற்கான ஆண்டவரே அப்பா பிரசங்கம் பண்ண சொல்லி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தை அனுப்பினீர் ஆண்டவரே, அதுபோல் ஆண்டவரே ஒவ்வொரு தனி நபர்கள் மேலும் ஆண்டவரே அப்பா இந்த எண்ணம் எப்போவுமே மனம் திரும்ப அனுதினமும் மனம் திரும்புவதற்கான ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவை ஆண்டவரே எங்களுடைய சிந்தைகளில் நீர் பேசி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உங்களுடைய ரத்தத்தினாலே ஒரு விசை கழுவி நீங்கள் சுத்திகரித்து உம்முடைய பிள்ளையாய் எங்களை ஆண்டவரே நீங்கள் புதுப்பித்து வழி நடத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. மறுபடியும் பிறந்த அனுபவம் ஆண்டவரே, ஞானஸ்நானம் என்பது ஆண்டவரே உம்மோடு அடக்கம் பண்ண விட்டு உம்மோடு உயிர்த்தெழுகிற அனுபவம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பலவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதா என்ற வசமுடியாக எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றி ஆண்டவரே மறுபடி பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே எங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக பரலோகத்தில் பங்கு பெற்றவர்களாக பரலோகத்தோடு ஐக்கியப்பட்டவர்களாக எங்களை அப்படி நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை மாற்றிருக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நீரே அப்பா தெரிந்திருத்த எங்களை தேடி வந்த தெய்வமே, நாங்கள் உம்மை தேடவில்லை ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வந்த தெய்வமே, நன்றி அப்பா. உம்முடைய இரக்கங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, உம்முடைய தயவிற்கு நன்றி தகப்பனே. உம்முடைய சமுத்திரங்களை முற்றி முழுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்க கர்த்தாவே. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மீதும் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே, மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே, அவர்கள் காரியங்களை ஜெயமாய் நடக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா அப்பா. விசுவாச அறிக்கையிடுகிற கர்த்தாவே, விசுவாச அறிக்கையிடும் போது அதெல்லாம் ஜெயமாய் நடத்தி தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்கள் வார்த்தையிலே வல்லமை இருக்கு என்று சொல்லி ஆண்டவரே நீ பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகருக்கு இது பிரயோஜனப்பட ஆண்டவரே இந்த சத்திய விதைகள் எல்லா இடத்திலும் விதைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர், நன்றி அப்பா. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.